உங்களை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். அவரை நம்பி இறங்கினா கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுவது இல்லை. நம்மளை சாட்சியாக மாற்றிடுவார். ஆமென். சத்துரு என்ன திட்டம் வைத்திருந்தாலும் சரி, அவைகள் அனைத்தையும் ஒன்றுமற்று போக செய்து தம்முடைய திட்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிற ஒரு வல்லமை உள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படியே நாம் கர்த்தரை ஆராதித்து விட்டு பின்பு கர்த்தருடைய வசனத்தை நாம் கவனிப்போம். ஹல்லேலூயா. பாஸ்டர் எங்களை நடத்துங்க அப்படின்றத விட நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம் என்பது நம்முடைய உள்ளமாய் இருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் வாஞ்சையோடு இருக்கிறீங்க? நீங்க கை உயர்த்துறது ஆண்டவருக்கு முன்னாடி கை உயர்த்துறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் கூடாதையா. உங்க வல்லமை இல்லாமல் என்னாலே ஒன்றும் ஆகாதையா. உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் கூடாதையா. உங்க வல்லமை இல்லாமல் என்னாலே ஒன்றும் ஆகாதையா. பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம், தேவ. அப்படியே பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் கூடாதையா. உங்க வல்லமை இல்லாமல் என்னாலே ஆகாதையா. உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் கூடாதே. உங்க வல்லமை இல்லாமல் என்னாலே ஒன்றும் ஆகாதையா. பிரசன்னம், தேவ பிரசன்னம். கரங்களை உயர்த்தி பாடுவோம். பிரசன்னம், தேவ. ஓ பிரசன்னம், தேவ. It is all about the presence of God. Hallelujah. பிரசன்னம், தேவ பிரசன்னம். கர்த்தருடைய பிரசன்னம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றவரே. ஹல்லேலூயா. பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஐயா, உங்க சமூகத்துக்காக ஏங்குகிறோம். எங்களை நடத்தும் பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம், தேவ பிரசன்னம். உங்க பிரசன்னம் ஆண்டவரே. பாடுங்க. உங்க பிரசன்னம் இல்லாமல், உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னாலே உங்க நடத்துதல். நீர் எங்களுக்கு முன்பாக செல்லும் கிருபை. ஹல்லேலூயா. ஆகாதே உங்க பிரசன்னம். பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் எங்களோடு வந்தவர் அல்லவா. உங்க வல்லமை இல்லாமல் என்னாலே ஆகாதையா. பிரசன்னம், தேவ பிரசன்னம். உங்க பிரசன்னத்தினால எங்களை மூடணும். உங்க மகிமையினால எங்களை நிரப்பணும். ஹல்லேலூயா. பிரசன்னம், தேவ பிரசன்னம். உங்க சமூக ஆண்டவரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன்.
முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை, ஓ ஆராதனை ஆராதனை, இயேசுவே ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு. Love the Lord and worship Him. ஆராதனை 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 ஆராதனை, இயேசுவே ஆராதனை. ஐயா உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே ஆராதனை ஆராதனை, அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் ஓ அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் அன்பை செயலில் காட்டுவேன். ஓ இன்னும் கரம் உயர்த்தி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். worship Him. முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை, இயேசுப்பா ஆராதனை ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆராதனை. நீங்க அப்படியே சத்தம் உயர்த்தி கர்த்தரை துதிங்க. சத்தமா ஆமென். இன்னும் சத்தமா, இந்த சத்தம் பத்தாது. ஆவியில நிரம்பி ஹல்லேலூயா அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு ஆவியினால் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு சத்தம் உயர்த்தி ஒரு புது கிருபை இந்த இடத்திலே வெளிப்படுகிறது. அவர் தம்முடைய கிருபையை தருகிறார், ஏராளமாய் தருகிறார், தாராளமாய் கொடுக்கிறார். அவர் சமூகத்திலிருந்து வெளிப்படும் அவருடைய கிருபையை அனுபவமாக்க ஒரு புது தொடுதல் இந்த இடத்துல, ஒரு புது நிறைவு இந்த இடத்துல, ஒரு புது சமாதானம் இந்த இடத்துல. வெறுமையாய் வந்த உங்களை கர்த்தர் திருப்தி அடைய செய்வார். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். தவனமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. ஒரு தாகத்தோடு, வாஞ்சையோடு, பசியோடு உடைய சமூகத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆராதனை 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 ஆராதனை, இயேசுவே ஆராதனை ஆராதனை, இயேசப்பா ஆராதனை ஆராதனை. உங்க சமூகம் ஆண்டவரே, இனி உங்களோடு இருக்க மாட்டேன்னு ஆண்டவர் யோசுவாவை அவனுடைய ஜனத்தையும் பார்த்து சொன்னார். ஏன் சொன்னார் அப்படி? நான் உன்னோடு இருப்பேன்னு யோசுவா முதல் அதிகாரத்தில் சொல்லும் போது, 7வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், சொன்னார் ஆண்டவர், நான் உங்களோட வரமாட்டேன், இனி உங்களோடு இரேன் என்று சொல்லி. ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்ம கூட வர முடியல அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம், ஆண்டவருக்கு உரியது ஏதோ ஒன்றை நாம் வஞ்சித்து வைத்திருக்கிறோம் என்ற அர்த்தம். ஐயா, பொருளோ பணமோ எதுவானாலும் சரி, அதை விட ஆண்டவர் நம்ம கூட இருக்கணுமே, ஆண்டவர் நம்ம கூட வரணுமே. இதை முக்கியப்படுத்துறீங்களா? ஹல்லேலூயா. எதையும் நாம் இழந்து விட தயார், ஆனால் உம்மை இழக்க மாட்டேன் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க?
உண்மையா தானா நீங்க ஜெபம் பண்றது? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எதை வேணாலும் இழப்பேன், என் உள்ளத்தில் இருக்கிற சமாதானத்தை இழந்துட மாட்டேன் ஆண்டவரே. சில நேரம் சமாதானம் காஸ்ட்லின்றதை கர்த்தர் புரிய வச்சிருவார். சமாதானத்துக்காக நம்ம பணத்தை சில நேரம் இழக்க வேண்டியதா இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, நான் மொட்டையடிக்கப்பட்டாலும் சரி, எங்க சமாதானத்தை நாங்கள் வெற்றி போட்டுறக்கூடாது, எங்க சமாதானத்தை நாங்கள் இழந்து போயிடக்கூடாது. இந்த உலக ஆசாபாசங்களுக்காக, இந்த உலக காரியங்களுக்காக, உலக சிற்றின்பங்களுக்காக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற புத்தி கெட்டாத உடைய சமாதானத்தை நாங்கள் இழந்து போயிடக்கூடாது. நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் விரும்புகிறோம். நாங்களும் உம்மோடு நடந்து இந்த வாழ்க்கையில் உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்றுவோம் கர்த்தாவே. இந்த மாலை நேரத்திலும் நீர் எங்களோடு பேச வேண்டும். நீர் எங்களை சந்திக்க வேண்டும். உம்முடைய வார்த்தையினால் நீர் எங்களை சந்திக்க வேண்டும். Touch us, Lord. We want to have an encounter with you tonight. Help us, Lord. Have your way, God. Without you we cannot do anything in this world. இந்த உலகத்தில் நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய ஜனத்தோடு உம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதை நீர் எங்களுக்கு புரிய வைக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். காத்துக்கொள்ளும், ஆசீர்வாதமாக்கும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ தம்பி. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. மாலை நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை நிரப்பி அனுப்புகிற ஒரு தேவன். எதிர்பார்ப்போடு காத்திருப்போம். நம்முடைய எதிர்பார்ப்பு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்பது நம்முடைய ஜெபமாக இருந்தால், நாம் செய்ய வேண்டியதை அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்து அனுப்புவார். ஏனென்றால் இந்த ஆண்டவர், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். அப்படின்றப்போ, ஆண்டவரே நீர் என்ன வச்சிருக்கிறீர், அது அந்த கேள்வியை நம்ம கேட்கும்போது நம்ம ஒன்று செய்யணும். நான் நினைச்சதில்லை ஆண்டவரே, நீங்க உங்க மனசுல இருக்கிறது நடக்கட்டும், அது நான் நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்றேன்னு ஒழிய என்னுடைய இன்னர் அஜெண்டா இல்ல சாமி. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணுவீங்க? என் உள்ளத்தில் இருக்கிறது நடக்க வேண்டாம், உங்க உள்ளத்தில் இருக்கிறது எதுவோ அதை என் உள்ளத்தில் நான் ஆக்கி கொண்டு அதுதான் நடக்கணும்னு நான் தீவிரமா பிரயாசப்படுறேன் அப்படின்ற எண்ணத்தோடு ஜெபத்தோடு இங்கே இருப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் உள்ளத்தை நிரப்ப போதுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம். இந்த சர்ச்சினுடைய அந்த ஆராதனை முறைமை, ஒழுங்கு முறைமையிலே பார்க்கும்போது மாலை ஆராதனை 6:30 7:30 போட்டிருந்தது. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாஸ்டர் வேற 8 மணின்னு வேற சொன்னாங்களே, ஜனங்கள் 7:30க்கெல்லாம் அனுப்பணுமே அப்படின்னு நினைச்சேன். பட் இது தோ இட் இஸ் அ ஸ்பெஷல் ஈவினிங், இது ஒரு விசேஷத்த மாலை ஆகையால் 8 மணி வரைக்கும் போகலாம். ஆமென், ஆமென். வரமாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 2வது அதிகாரம், ஜான் த காஸ்பல் அக்கார்டிங் டு ஜான் சாப்டர் 2. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி இது. இதிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசும்படி என்னுடைய உள்ளத்தை ஏவினார். இந்த 2வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துட்டீங்க நம்புறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றாள். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது என்று
பந்தி விசாரிக்காரனுக்கு தெரியும். அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். குறை வராம இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலே குறைவுகள் வருகிறது. ஆனால் நம்மை குறைவில் இருந்து நிறைவுக்கு கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு முன்பாக நாம் குறைவில் இருந்து கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஆமென். நாம் குறைவில் இருந்து நிறைவை பார்க்கிறதற்கு தான் நாம் ஜெபித்து ஆயத்தப்படுவோம். ஆனால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, நிறைவை நான் தருவேன், குறைவு நீங்கணும்னா உன் குறைவின் மத்தியில் நீ என்னை பார் என்பது ஆண்டவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. இந்த திருமணத்திலே ஆண்டவர் இயேசுவின் தாய் அங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் தாய் அங்கே இருந்தால் இந்த திருமணம் ஒருவேளை அங்கு ஒரு விசேஷமான திருமணம், இயேசுவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அவங்களுடைய திருமணமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். வேதமும் அதை அப்படித்தான் சொல்லுகிறது. இயேசுவும் அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார், தாயும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த திருமணத்தில் குறிப்பாய் அங்கே நடந்த காரியம், இந்த திருமணம் விசேஷமான ஒரு திருமணம். ஏன்னா இயேசுவும் அங்கே இருக்கிறாங்க, இயேசுவின் தாயும். இயேசு சீஷர்களோடு இருந்த காலத்தில் இயேசுவின் தாய் அங்கே இருந்திருக்கிறார்கள் என்றால், இயேசுவின் தாய் அந்த திருமண வீட்டிலே இயேசுவுக்கு முன்பாகவே போயிருக்க வேண்டும். போய் அங்கே இருக்கிறார்கள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த குடும்பத்துக்கு, அந்த திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் நடக்கும்போது இந்த வசனத்திலே குறிப்பாக ஒரு லைன் இருக்கிறது, இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவுக்கு முன்னாடியே இயேசுவின் தாய் அங்கே இருக்கிறத பார்க்கிறோம். மதர் ஆஃப் ஜீசஸ், வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் than ஜீசஸ். இயேசுவுக்கு 30 வயது இருக்கும்போது இயேசுவின் தாய்க்கு அட்லீஸ்ட் ஒரு 45 வயது இருந்திருக்க வேண்டும். இயேசுவை விட அனுபவசாலி, வயதினாலே அனுபவம். நம்ம நிறைய நேரம் சொல்றது உண்டு, எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் இஸ் மோர் பவர்ஃபுல் than the knowledge that we gain from our studies. படிப்பறிவை விட அனுபவ அறிவு பெருசுன்னு பல நேரத்தில் நம்ம சொன்னதெல்லாம் உண்டு. இங்கே பார்க்கிறோம், அனுபவம் அந்த திருமண வீட்டிலே ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறதை பார்க்கிறோம். இயேசுவின் தாய் அனுபவத்துக்கு ஒப்பனையாய் நான் அதை சொல்லுகிறேன். இந்த திருமண வீட்டில் குறைவு வந்தது, நிறைவாக்கினார். ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கு முன்பு ஆரம்பத்திலே இந்த திருமண வீட்டிலே அனுபவம் என்பது முக்கிய பங்கு வகித்ததை பார்க்கிறோம். அனுபவம் என்பது இந்த திருமண வீட்டை ஆக்கிரமித்திருந்தது. அனுபவம் ஒரு பக்கம் இருந்தாலும், 2வது வசனத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இருந்தார்கள் என்று அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒரு பக்கம் அனுபவம், மற்றொரு பக்கம் ஆண்டவர் இயேசு அங்கே இருக்கிறார். அப்போ இந்த அனுபவமும் ஆண்டவர் இயேசுவும் இது ரெண்டும் ஒவ்வொரு பக்கம் இருக்கும்போது 3வது வசனத்தில் சொல்லி இருக்குது, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது. அனுபவம் இருக்கலாங்க, ஒரு பக்கம் கிருபையின் ஆளுகை, மற்றொரு பக்கம் அனுபவ அறிவு. இவைகள் இரண்டும் இருந்தாலும் நடுவிலும் குறைவு வருவதற்கு வாய்ப்பு. இப்போ ஒரு வீட்டில் அனுபவசாலி இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் ஆவிக்குரிய ரீதியிலோ நல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குதுன்னா எந்த குறைவும் வராதுங்க. ஏன்னா அனுபவம் ஒரு பக்கம் தான் வேலையை செய்யும், ஆவி ஒரு பக்கம் தான் வேலையை செய்யும். இதுக்கு மத்தியில் எங்க குறை வரப்போகுது அப்படின்னு தான் நாம் மனுஷீகத்தில் நினைப்போது யோசிக்கிற ஒன்று. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்வது, உனக்கு அனுபவம் இருந்தாலும் ஆவியானவர் இருந்தாலும் குறைவும் அங்கே வருகிறது. எப்படி பாஸ்டர், அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லையே என்று நாம் ஒருவேளை சொல்லலாம். எதற்காக இந்த இடத்தில் இயேசு இருக்கிறார், இயேசு இருந்தும் ஏன் குறைவு இருக்கிறது என்று நாம் யோசிக்கிற வேளையில் கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒன்று என்னவென்றால், கற்றுக் கொடுக்கும் ஒன்று, குறைவு நான் இருக்கும் பட்சத்தில் அங்கே குறைவு இருக்கு என்று நினைக்காதே.
அந்த குறைவை சரி செய்வதற்காக நான் ஏற்கனவே அங்கே வந்து விட்டேன் என்று நினை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு பரவசத்தோடு கர்த்தரை துதிப்பீங்க? ஆண்டவரை நான் நம்பினாலும் இப்படி நடக்குதே, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாலும் இப்படி சில பாதை எனக்கு புரியலையே. நீங்க ஒருவேளை கஷ்டத்தோடு உள்ளத்தில் கேள்வியோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவர் இருந்தாலும் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் நான் செய்கிறேன், ஆனாலும் ஏன் இந்த பாதை, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வலி, இந்த போராட்டம் என்று நினைக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒன்று, நீ கஷ்டத்தை பார்த்து என்னை பார்க்காதே, என்னை வைத்து கஷ்டத்தை பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திராட்சரசம் குறைவுபட்டது, திராட்சரசம் குறைவு வந்தது. அவமானம் வந்துருமோன்னு அந்த திருமண வீட்டில் நினைச்சிருப்பாங்க. ஐயோ, இது இப்போ இருக்கிற கட்டத்தின்படி சொல்லுகிறேன், ஒருவேளை பிரியாணி காலியா போச்சு அப்படின்னா, இன்னும் கூட்டம் 8 மணிக்கெல்லாம் பிரியாணி காலி ஆயிடுச்சுன்னா என்ன செய்வாங்க? பெரிய அவமானமா நம்ம நினைப்போம் இல்லையா? எல்லாரும் முன்னாடி ஐயோ தலை கவிழ்ந்து நிற்க வேண்டிய ஒரு நிலைமை இல்ல. ஆண்டவர் சொல்றது, அந்த குறைவை நிறைவாக்குறதுக்கு தான் நான் ஏற்கனவே வந்துட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் இருக்கிற குறைவை கர்த்தர் சீர் பண்ணுவார், சரி செய்வார். உங்க பிசினஸ்ல ஒருவேளை குறைவு இருக்கலாம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் அதிக நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற விஷயங்கள் இருக்கலாம். கர்த்தர் அந்த குறைவை நிறைவாக்கி தேவன் ஆசீர்வதிக்க. பாருங்க, இந்த வசனத்துல எப்படி போட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, இயேசுவின் தாய் இந்த குறைவுன்ற வர்ற வார்த்தைக்கு முன்னாடியே இயேசுவை பத்தி ஆண்டவர் 2வது வசனத்திலே என்ன செய்துட்டார்? சொல்லிட்டார். ஏன் குறைவு வந்ததுக்கு அப்புறம் இயேசுவை பத்தி சொல்லியிருக்கலாம்ல? நோ நோ நோ. ஆண்டவர் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறது என்னன்னா, குறைவு 2வது தான் வந்துச்சு, அதுக்கு முன்னாடியே ஆண்டவராகிய நான் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டேன். இப்ப வந்த குறைவை பார்த்து அப்போவே வந்த ஆண்டவரை நீ சந்தேகப்படாத. உன் ஆண்டவர் உனக்கு தன்னை வெளிப்படுத்தி விட்டார். அவருக்கு பின்பாக எத்தனை குறைவு வந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் என்கிற மனநிலையில் நீ தொடர்ந்து முன்னேற ஆரம்பி. நான் உன் காரியத்தை வாய்க்க செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. குறைவு அதுக்கப்புறம் வந்ததுதான். ஆமென். என்னைக்காவது வியாதிக்கு முன்னாடி நம்ம பிறந்திருக்கிறோமா? வியாதி நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் தானே வந்துச்சு. என்னங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? அப்படிதானா? நமக்கு என்னவோ வியாதி வந்து நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எங்கேயோ இருந்த மாதிரியும், ஐயோயோ இந்த வியாதி வந்துருச்சு, இந்த கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு நினைப்போம். நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் வியாதி வந்திருக்குது அப்படின்னு சொன்னா, உன்னை பிறக்க செய்த கர்த்தரிடத்தில், ஆதியும் அந்தமுமா இருக்கிற கர்த்தரிடத்தில் நாம் போய் நிற்கும் போது அந்த வியாதிக்கு அவர் தீர்வை ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். பரிகாரத்தை கர்த்தர். சோ ஆண்டவருக்கு எந்த பிரச்சனையும் புதிது அல்ல. ஆண்டவர் எத்தனையோ பிரச்சனையை பார்த்தவர், பிரச்சனைகளுக்கெல்லாம் முன்பாகவே அவர் கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட வீட்டுக்கு போக போறோம். இந்த பிரச்சனை இன்னைக்கு வந்தது, போன வருஷம் வந்தது, ஆனா இந்த பிரச்சனையை நான் என்னவோ இன்னைக்கு தான் பார்க்கிற மாதிரியும், ஆண்டவருக்கே இன்னைக்கு தான் புதுசா இருக்கிற மாதிரியும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேனே ஆண்டவருக்கு. இல்லை, எனக்கு முன்பாகவே அந்த பிரச்சனை பற்றி அவருக்கு தெரியும். அவர் அதை டீல் பண்ண போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பாருங்க, இயேசுவை கிருபை கோப்பனையாய் சொல்லுகிறேன். கிருபையை இன்னைக்கு வேற மாதிரி பிரிச்சு மேய்றாங்க. கிருபை அப்படி கிடையாது. கிருபை எப்படி தெரியுமா? கிருபையை அழைச்சாதான் வரும், தானாய் வராது. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் உள்ளத்தில் ஆண்டவரே இருக்கிற என் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீர் என்னுடைய உள்ளத்தில் வந்து தங்கி இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவட்டும், பாவங்களை சுத்திகரிக்கட்டும், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று யார் ஜெபம் பண்றாங்களோ அவங்களுக்குள்ளதான் இயேசு வர்றார். அப்போ கிருபை அழைக்கப்பட்டால் தான் வரும். இந்த கல்யாண வீட்டுக்கும் கிருபை அழைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசுவின் கிருபை நிறைவாய் இருக்கிறது. எங்கு போனாலும் அவருடைய கிருபை, வேதம் சொல்கிறது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அவருடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் என்று சங்கீதக்காரன் சொல்றதை பார்க்கிறோம். அப்ப அதிசயமான அதிகமான அவருடைய கிருபை, விலகி போகாத அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. என்ன விலகி போனாலும் சரி, ஆண்டவருடைய கிருபை நம்மை விட்டு விலகவே இல்லை. Grace is invited to that wedding. Amen. Hallelujah. அப்போ ஒரு பக்கம் அனுபவம் இருக்குது, இன்னொரு பக்கம் கிருபை இருக்கிறது. இதன் மத்தியிலும் குறைவு வந்தது. நம்ம உடனே இயேசு அழைக்கப்பட்டவர்,
அனுபவம், அதுவும் அழைக்கப்பட்டது. அந்த அந்த திருமண வீட்டில் இருக்கிற ஒன்று. அப்போ இதன் மத்தியிலும் இந்த லேக் அப்படின்ற ஒன்று, அன்இன்வைட்டட் கெஸ்டா, வரவேற்கப்படாத ஒரு கெஸ்டா இந்த குறைவு என்பது என்ன செய்து விட்டது, உள்ளே வந்து விட்டதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அந்த குறைவை தேவன் நிவர்த்தி. இந்த கல்யாண வீட்டில் என்னதான் பிரச்சனை? எல்லாரும் குறைவு குறைவுன்றாங்களே, திராட்சை ரசம் இல்லைன்றாங்களே, அதுதான் குறைவா? இல்லை. பார்ப்பதற்கு திராட்சை ரசம் இல்லை என்பது குறைவா இருந்தாலும் உண்மையாவே என்ன குறைவு தெரியுமா? இந்த திருமண வீட்டிலே தண்ணீர் இருந்தது, கற்சாடிகள் இருந்தது. இந்த தண்ணீர் கற்சாடிகள் எல்லாம் இருந்தாலும் இந்த தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுவதற்கு ஒருவரும் இல்லை. அங்கே இயேசு இருந்து தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி ஆண்டவர் அற்புதமாக்கினதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பார்க்கும்போது இது ஒரு வியாதி, இது ஒரு குறைவு, இது ஒரு கஷ்டம், இது ஒரு போராட்டம் என்று பார்த்தாலும் ஆண்டவர் ஆவிக்குரிய கண்களால் நம்மை அந்த சூழ்நிலையை பார்க்க வைக்கும்போது இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் என்ன தேவைப்பட்டது என்றால், குறைவு என்பதை விட மாற்றம் தேவைப்பட்டது. தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுவதற்கு ஒருவரும் இல்லை, மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் இயேசு மாறாத கர்த்தராய் அந்த இடத்தில் மாற்றங்களை கொண்டு வர அவர் ஏற்கனவே அந்த இடத்திற்கு வந்து விட்டார். ஹல்லேலூயா. இந்த செய்தியை நான் சொல்லும்போது நான் உங்களிடத்தில் சொல்லுகிற ஒன்று, உங்க வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். இந்த குறிப்பிட்ட விஷயத்திலிருந்து ஒரு மாற்றம் வரணும். எல்லாமே இருக்குது பாஸ்டர், ஆனா மாற்றங்கள் தேவைப்படுகிறது. ஆண்டவரால் அந்த மாற்றம் வரும், நான் காத்திருக்கிறேன். ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தரணும். இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகணும். இந்த ஆளை மாற்றணும், இந்த சூழ்நிலையை மாற்றணும், இந்த கஷ்டத்தை மாற்றணும்னு ஒருவேளை உங்களுடைய ஜெபமா இருக்குமானால் மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு கர்த்தர் உங்கள் குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கிறார். அன்றைக்கு தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதை மாற்ற அவரால் கூடும். இருக்கிறது ஒருவேளை செட் ஆகாத ஒன்றா இருக்கலாம், இருக்கிறது முரண்டு பிடிக்கிற ஒன்றா இருக்கலாம், பிடிவாதம் பிடிக்கிறதா இருக்கலாம். ஆனால் இருக்கிறதை மாற்றுகிற ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இருக்கிறது மாறல அப்படின்றதுனால இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எப்படி தெரியுமா, இருக்கிறது சரியில்லைன்னா அதை கழட்டி விட்டுட்டு வேற ஒன்று என்ன செய்யறது? என்ன ஒன்று சொல்ல மாட்டீங்க? திருமணங்களை தான் சொல்றேன், ஏன்னா திருமண வீடை பற்றி தானே பேசுகிறோம். அது சரியில்லையா, உடனே டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொன்று கட்டிக்க அப்படின்னு ஆகிப்போச்சு. தப்பு. ஆண்டவர் அதை வெறுக்கிறாரு. ஆமேன், ஆமேன். வரமாட்டேங்குதே. ஆமேன், ஹல்லேலூயா. கல்யாணம் பண்ணிட்டேன், அவள் இப்படி இருக்கிறா, அந்த ஆள் இப்படி இருக்கிறாரு அப்படின்னா முட்டிக்கால் போடுங்க. முட்டிக்கால் போட்டு, ஆண்டவரே நீங்கள் தந்த மாப்பிள்ளை, நீங்கள் தந்த பொண்ணு இப்படி இருக்குது ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. இருக்கிறத கர்த்தர் மாற்ற அவரால் கூடும். ஆமென். எத்தனை பேர் நம்புறோம் அதை? ஹல்லேலூயா. அடுத்து ஒன்ன தேடி போகிற மட்டமான புத்தி நம்மளை விட்டு மாறட்டும். ஆமா, செட் ஆகல அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணணும். எவ்வளவு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? நோ. உன் முழங்காலை முடக்கு, மாற்றத்தை கொண்டு வருகிறது அவர். நீங்க ஜெபம் பண்ண மாற்றங்கள் நடக்கும், முன்னேற்றம் உண்டாகும். காரியத்தை கர்த்தர் மாற்றுவார். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். இவர் மாறாதவர், ஆனால் இவர் ஒருவர் தான் மாற்றங்களை கொண்டு வருகிறவர். எப்படி ஆண்டவரே உங்களால மாற்ற முடியும் அப்படின்னு கேட்ட ஆண்டவர் சொல்லுவார், I am immutable, I am unchangeable. நான் மாறாத கர்த்தர் என்றால் உன் சூழ்நிலையில் மாற்றத்தை கொண்டு வர என்னால் கூடும் என்பது. ஹல்லேலூயா. உங்க குடும்ப சூழ்நிலைகளில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளில், உங்களுடைய அபிஷியல் லைஃப்ல கர்த்தர் மாற்றங்களை தர அவரால் கூடும். போராடி தோத்துட்டேன் அப்படின்னா, மனுஷனோட போராடினா தோத்து போயிடுவோம். கர்த்தரோடு போராடி பாருங்கள். ஆண்டவரை விடாதருங்கள். ஏசாவை மாற்றி காண்பித்தது போல கர்த்தர் உங்க குடும்ப சூழ்நிலைகளில் மாற்றத்தை தர அவர் கர்த்தராய் இருக்கிறார். அவர் ஒருத்தர் தான் அதை மாற்ற முடியும். அவர் ஒருத்தர் தான் தண்ணிய திராட்சரசமா மாற்ற முடியும். அவர் ஒருவர் தான் மாற்ற முடியும் என்றால் ஏன் இன்னும் நீ ஜெபம் பண்ணவில்லை? ஏன் கர்த்தரிடத்தில் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை சாட்டவில்லை? ஆண்டவரிடத்தில் ஏன் இன்னும்
ஜெபிக்க ஆரம்பிக்கவில்லை. கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற ஒன்று, அருமை சபையை பார்த்து சொல்லுகிற ஒன்று, நீ ஜெபித்தால் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவேன் என்று ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இனி நான் சண்டையிடுவது இல்லை, இனி நான் கோபம் கொள்வது இல்லை, இனி நான் தேவையில்லாமல் போராடுவதில்லை, உம்முடைய பாதத்தை பற்றி கொண்டிருப்பேன். நீர் மாற்றத்தை தர உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து கிருபை தருவாராக. பாருங்க, இங்க என்ன நடந்தது? இயேசுவின் தாய் போய் ஆண்டவர் இயேசு கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி குறைவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மனுஷீகத்துல சொல்றாங்க. திராட்சரசம் இல்லையா, அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவர் இயேசு உடனே என்ன செஞ்சிட்டாரு? 4வது வசனம் கொஞ்சம் பயங்கரமான வசனம். ஸ்திரீயே அப்படின்ட்டார், எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. நான் வழக்கமா சொல்ற ஒண்ணு, ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, இந்த அம்மா வந்து பிரச்சனையை சொல்லுது, மனைவி பிரச்சனையை சொல்லும்போது ஹஸ்பண்ட் உடனே சொல்றாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொன்னா என்ன செய்யும் அந்த அம்மா? செத்தாரு அவரு. மகனை வீட்டுக்கு வாரோம், ஸ்திரீயே வா. இந்த அம்மா என்ன செய்திருக்கணும்? என்ன ஸ்திரீயேன்னு சொல்லிட்ட, எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டான், நான் உன்னை பெத்தெடுத்த தாயிடா. இல்ல சென்டிமெண்ட்னு வரும்போது அப்படி குரல் எல்லாம் குலுங்கும், நான் உன்னை உங்க கட்டுன மனைவி இல்ல அப்படின்னு. ஸ்திரீயேன்ன உடனே ஆண்டவர் இதுல பாருங்க எப்படி ஒரு காரியத்தை வைக்கிறார். ஆண்டவர் இயேசு ஒரு ஆவியானவராய் ஒரு ஆவிக்குரிய ஒன்றை செய்வதற்கு அங்கே இருக்கிறார். இந்த அம்மா மாம்சத்திலே ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. ஐயா குறைவு குறைவு குறைவு, ஐயோ இல்லையா, ரசம் இல்லையா, பழம் இல்லையா, திராட்சை ரசம் இல்லையா, சுகர் இல்லையா அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு டென்ஷனோட வராங்க. இவர் கர்த்தரே ஆவியா இருக்கிறாருங்க நிலைமையில் இவர் ஆவியானவர். அப்போ ஒரு பக்கம் ஆவி, இன்னொரு பக்கம் மாம்சம், இது ரெண்டும் இருக்கும்போது மாம்சம் எப்படி ஆவியை அணுகுகிறது, ஆவி எப்படி மாம்சத்தை அணுக வேண்டும் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இயேசு ஆவியிலே இருக்கும்போது, இயேசு மனுஷீகத்தில் இருந்தாலும் ஆவியானவரால் நடத்தப்படும் போது ஒரு மாம்சத்துக்குரிய ஒரு விஷயம் பக்கத்தில் வருதுன்னா, மாம்சம் ஆவியோடு என்றைக்கும் கலந்து விடுவது இல்லை. மாம்சம் ஆவியோடு கலந்தால் மாம்சம் ஆவியை அவித்து போட்டுவிடும். ஆகவே இவர் சொன்னாரு, மாம்சமே சற்று தள்ளி நில், இது ஆவி வேலை செய்கிற நேரம். நீ குறைவுன்னு இப்ப சொல்ற, எனக்கு குறைவு வரும்னு முதல்லயே தெரியும், உன் பிரச்சனை எனக்கு முதல்லயே தெரியும். அப்படின்னா ஆவி தன் ஆண்டவரோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறது. பரலோகம் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் குறிப்பிடுவதற்கு அது ஆயத்தமா இருந்து கொண்டிருக்கிற வேளையில் மாம்சம் உள்ளே வந்து கெடுத்து விடக்கூடாது. அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? ஆவியானவர் கிரியை செய்யும் போது, கர்த்தர் கிரியை செய்யும் போது அதை மாம்சத்துல போய் அணுகி குழப்பி விட்டுறக்கூடாது. அதுக்கு தான் சொன்னார், நீ கொஞ்சம் தள்ளி நில்லு, ஆவியானவராய் நான் கர்த்தராய் மாறாதவராய் ஆவியிலே கிரியை செய்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன, இப்போ இதுல உறவு கிடையாது, உறவெல்லாம் வீட்டுல, இந்த விஷயத்தில் உறவு கிடையாது. மேலே கர்த்தருடைய வேலைக்காக நான் காத்திருக்கிறேன், கர்த்தருடைய வேலையில் நான் செயல்பட இருக்கிறேன். ஆமென். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க ஆவியில் இருக்கிறீங்களா, மாம்சத்தில் இருக்கணும்னு விரும்புறீங்களா? மாம்சத்திலே நாம் ஒரு வேளை வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆவியின்படி நடக்கிற ஒருவனைத்தான் கர்த்தர் தேடுகிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க, சும்மா தப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஆவியில இருக்கிறோமா மாம்சத்தில் இருக்கிறோமா அப்படின்றத பிசாசும் கவனிக்கிறான், ஆண்டவரும் கவனிக்கிறார். நம்ம ஆவியில செயல்படும் போது சத்துரு ஒதுங்கி போகிறான், மாம்சத்திலே செயல்படும் போது சத்துரு உள்ள வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ணிடுவான். அப்போ ஆண்டவருக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும், மாம்சத்தை ஒரு அளவுக்கு மேல விட்டா பிசாசுக்கு ஆக்சஸ் மாம்சத்தின் மூலமாய் வருவதற்கு செய்வதற்கு இடம் இருக்கிறது. குழப்பம் இன்னும் மேலே அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மாம்சத்தின் வழியாய் நீ என்ன பிசாசு தொட நினைச்சா மாம்சத்தை தள்ளி வச்சு ஆவியானவர் கிரியை செய்து அற்புதத்தை வாங்கி கொடுக்க நான் உண்மை உள்ள கர்த்தராய் இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, புரிஞ்சா? ஆமென், ஆமென்.
ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, உன் குறைவை பார்த்து, உன் குறைவில் நீ மாம்சத்திலே செயல்பட போகிறியா, இல்லை ஆவியானவர் உன்னை நடத்துகிறபடி செயல்பட போகிறியா? ஆண்டவர் சில நேரத்தில் ஒன்றுமே செய்யாதது போல இருக்கும். ஆண்டவர் என் வேலை இன்னும் வரல, அமைதியாரு, என்னமோ தப்பு, அந்த குறைவை அவர் இன்னும் விட்டுட்டு அமைதியாக இருக்கிற மாதிரி, கண்டுகொள்ளாதது போல் இருப்பது போல் நாம் ஒரு வேளை நினைக்கலாம். நாம் ஜெபம் பண்றோம், காரியம் நடக்கவே மாட்டேங்குது, ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒன்றை சொல்வது, என் வேலைக்காக நான் காத்திருக்கிறேன், என் நேரத்துக்காக நான் காத்திருக்கிறேன். உன் பிரச்சனையை நான் பார்க்கவில்லை என்று நீ நினைக்காதே, நான் கண்டுகொள்ளவில்லை என்று நினைக்காதே. உன் பிரச்சனை நீ சொல்றதுக்கு முன்னாடியே நான் அறிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். நீ பார்க்கிற அளவிற்கு ஒன்றும் நடக்காவிட்டாலும் நான் உனக்காக செய்கிற ஆண்டவர் இன்னைக்கு மாலையில் என்ன சொல்றார் தெரியுமா? உன்னை விட நான் உன் பிரச்சனையில் அக்கறை உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் அந்த வெளிச்சத்தை தருவாராக. என் பிரச்சனை, என் பிரச்சனை, என் பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவரே, அது உங்க பிரச்சனை, அது உங்க பிரச்சனை, அது உங்க பிரச்சனை, நான் அவரை கனெக்ட் பண்ண நினைக்கிறோமா? இந்த அம்மா என்ன செய்தாங்க? பக்கத்தில் திராட்சரசம் குறைவுபட்டது என்று சொன்ன உடனே she was introducing the problem. She has put a connection between the problem and Jesus. இயேசுக்கும் அந்த பிரச்சனைக்கும் ஒரு ஹுக்க போட்ட உடனே இயேசு சொல்லிட்டார், தள்ளிரு, எனக்கு பிரச்சனை தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் பாருங்களேன், இயேசுவின் தாய், உலக ரீதியில் நான் சொல்றேன், ஸ்திரீயேன்னு சொல்லிட்டா. அந்த அம்மா உள்ள போய் டொம்முன்னு கதவை சாத்திட்டு, என்ன ஸ்திரீயேன்னு சொல்லிட்டான், என் பையன் என்ன ஸ்திரீயேன்னு சொல்லிட்டான், கதவை சாத்திட்டு. அதுக்கப்புறம் என்ன செய்யாது அந்த அம்மா? அப்புறம் குறைவை விட்டுட்டு இந்த அம்மாவுக்கு பின்னாடி போற நிலைமை ஆயிரும். புரியுதா புரியலையா? ஆனா இந்த அம்மா செய்ததை பாருங்க. இயேசுவின் தாய் செய்தது என்ன தெரியுமா? வேலைக்காரரை கூப்பிட்டு, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, இந்த அம்மா அதுக்கப்புறம் சீன்லயே இல்லை. ஆமென். நான் என்ன சொல்ல வர்றேன் தெரியுமா? ஆண்டவர் கிரியை செய்வது எனக்கு தெரியுமானால், கர்த்தருடைய கரத்தில் ஒரு விஷயத்தை ஒப்பு கொடுத்து விட்டால் இனி அவர் பார்த்து கொள்வார். நான் இனிமே சீன்ல அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் சிலரோடு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீ சீன்ல இருக்க கூடாது, நீ அனுபவம், நான் ஆண்டவர். அனுபவம் என்றைக்கு ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படி போடுகிறதோ அன்றைக்கு அனுபவம் ஒதுங்கி போய் ஆண்டவர் ஆளுகை செய்வதற்கு அனுபவம் இடம் கொடுக்கிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த அம்மா செய்தது அதுதான். அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா அதோட அதுக்கப்புறம் அந்த அற்புதத்தில் பார்க்கவே முடியாது. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றது, நீங்க ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கலாம், ஒரு தாயின் ஸ்தானத்தில் இருக்கலாம். ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது, நீ முதல்ல ஒதுங்கு, அப்பதான் நான் கிரியை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி. உன் படிப்பறிவோ அனுபவ அறிவோ இதை உள்ளே கொண்டு வந்து திணிக்க நினைக்காதே. இது ஆவியானவர் கிரியை செய்கிறதற்கு விட்டு கொடுக்கிற நேரம் இது. கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது, ஆண்டவரே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, இனி நான் உமக்கு முன்பாக மண்டியிடுவதை தவிர வேறு ஒன்றும் அல்ல. கர்த்தர் உங்களை சில சூழ்நிலையில பயன்படுத்தி இருக்கலாம், உங்க அனுபவத்தை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அதை அனுபவத்தை ஆண்டவராக்க நினைக்க வேண்டாம். அனுபவம் ஒதுங்கும் பட்சத்தில் ஆண்டவருக்கு அனுபவம் வழி விடுகிறது என்ற அர்த்தம். கர்த்தர் கிரியை செய்வதற்கு ஏற்றதாய் சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. அனுபவம் ஒரு பக்கம், ஆண்டவர் ஒரு பக்கம். இப்பொழுது அனுபவம் ஒதுங்கிவிட்டது. ஆண்டவர் நிலையங்கி தரித்தவராய், ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய். இன்றைக்கும் ஆண்டவர்கிட்ட நம்ம செய்ய வேண்டிய ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? உமக்கு தடையா நான் இருக்கிறேன்னா ஆண்டவரே, நீங்க கிரியை செய்யறதுக்கு தடையா நான் இருந்தால் அதை தயவு கூர்ந்து எனக்கு கற்றுத்தாரு, சொல்லித்தாரும். நான் விலகிக்கிறேன், நீங்க செய்யுங்கப்பா. ஆமென். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆண்டவரை நம்புனா நம்ம விலகிடணும். ஆமா, அதுதான் முக்கியம். சும்மா நடுவில் நின்று மறைச்சிக்கிட்டு இருக்க கூடாது. அவர் உன்னை செய்யறார் அப்படின்னா விலகிடணும். உம்மைத்தான் பாடுங்களேன். நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன்,
அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஒரு மாற்றம் உண்டாகணும். கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருவார். From tonight forward, இன்றிலிருந்து ஒரு மாற்றம், இன்னையிலிருந்து ஒரு மாற்றம் துவங்குது. இன்னைக்கு சிலருக்கு கர்த்தர் அந்த அறிவை கொடுக்கிறார். நீ விலகு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இன்றைக்கு சிலரோடு கர்த்தர் பேசுகிறார். நான் உம்முடைய கரத்தில் அந்த பிரச்சனையை விட்டு நான் ஒதுங்குறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத உங்க குடும்பத்தில் இருக்கிற ஆட்களை கர்த்தர் சீக்கிரத்தில் ரட்சிக்க போகிறார். நீங்க எத்தனை முறை இயேசுவை பற்றி சொல்லி அவங்க கேட்கலையே. கர்த்தர் இன்னைக்கு சொல்றது, நீ விலகு, நீ சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்ட, நீ விலகு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தூக்கத்தை கர்த்தர் கலைச்சு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற நாட்கள் வருகிறது. உங்களுக்கு யாரெல்லாம் இடையூறா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் தொட்டு மாற்றுகிற நாட்கள் வருகிறது. நீங்கள் போராடி போராடி தோற்று போனீர்கள். இனி கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உள்ளே வருவார். அவரை தடுக்க முடியாது. அவர் கிரியை செய்யக்கூடாத இடம் கிடையாது. ஆமென், 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 ஆமென். குறிப்பா இந்த இடத்துல ஒரு ஆளுக்கு மாற்றம் வேணும்னா தேவன் அந்த ஆள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? ஒரு 2 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த பகுதியிலிருந்து. இப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றார். சர்வன்ஸா அவர் கண்ட்ரோல்ல. ஏன்னா இந்த அம்மா ஒரு ஆள் தான் இருந்தாங்க கூர்க்க, இவங்களும் போயிட்டாங்க. அப்படின்றப்போ எல்லாத்தையும் இவர் ஆளுகை செய்யும் போது வேலைக்காரங்க எல்லாம் இயேசுவையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்ல போறாரோ அதை செய்யறதுக்கு நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். என்ன சொல்ல போறாரோ, என்ன செய்ய சொல்வாரோ நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். because we are all the servants. We are here to help for that wedding anniversary to that wedding to be successful and to be a blessing. God is going to do something in this wedding. எல்லா குறைவும் நிறைவாக போறது. இயேசு ஏதாவது ஒன்று சொல்ல போறார். இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு தான் நமக்கு என்ன செய்கிறது? அற்புதத்தை வாங்கி கொடுக்குது. குறைவு மாறணும்ன்ற எதிர்பார்ப்பு இல்ல. இயேசு என்ன சொல்ல போறார், அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்பட போகுது, இப்படி எதிர்பார்ப்போடு இருக்கும்போது இயேசு சொல்றாரு, அந்த பாருங்க வெளியில ஒரு 6 கற்சாடி இருக்குது, அதுல தண்ணியை நிரப்புங்க அப்படின்றார். இங்க தண்ணி குறைவுன்னா நாங்க சொன்னோம், திராட்சரசம் இல்லைன்னு தானே சொன்னோம். கற்சாடி வெளியில இருக்குது, தண்ணியை நிரப்புங்கன்றாரு. புரியாத புதிரா இருக்கு. குடும்பத்துல பிரச்சனைன்றோம், சர்ச்சுக்கு கரெக்ட் டைமுக்கு வாங்கன்னு சொல்றாரு. பிசினஸ்ல முன்னேற்றமே இல்லைன்றோம், அந்த ஆளை மன்னிச்சிருன்றாரு. இங்கே அங்கேயும் தொடர்பே நம்ம போட முடியலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆண்டவர் கிரியை செய்யற விதம் அப்படித்தான் இருக்கும். என்ன தண்ணியை நிரப்ப சொல்றாரு, ஓடி போய் பழத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஒரு 2 பேர் போய் சுகரை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேற, நம்ம உடனே கெஸ் பண்ணிடுவோம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்றத சபை கேட்டுருச்சுன்னா சபையை வல்லமை உள்ள சாட்சியா கர்த்தர் மாத்திடுவார். இன்னைக்கு நிறைய யூடியூபை பார்த்து கெட்டு போற மக்கள் உண்டு. கண்ட செய்தியையும் உள்ளத்துல நிரப்பிக்கிட்டு வேதத்தை மறந்து ஆண்டவர் சொல்றது புரியாம என்னைக்கு ஒண்ணு இடையில வந்துருச்சோ அப்போ கடையில இருக்கிறது மறந்துடும், மறைக்கப்பட்டு விடும். ஆண்டவர் இயேசுக்கும் நமக்கும் இடையில எதுவும் வராம என்ன செய்யணும்? பார்த்து கொள்ள வேண்டியது சபையே மிக முக்கியமானது. சபை தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். சபை கர்த்தர் சொல்வதை உற்று கவனிக்க வேண்டும். இது முக்கியமான ஒன்று. இவர்கள் எல்லாரும் எதிர்பார்ப்போடு இருக்கும்போது இவர்கள் புத்தியில் இல்லாத ஒன்றை கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றார்? தண்ணியை நிரப்புங்கன்னு சொன்ன உடனே இவர்கள் தண்ணீரை நிரப்புகிறார்கள். எப்படி நிரப்புனாங்க? அங்க என்ன போட்டிருக்குது? தண்ணீரை நிறைய நிரப்பினார்கள். 7வது வசனத்தின் கடைசியிலே பார்க்கிறோம், அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. எப்படிங்க அப்படி நிரப்ப முடியும்? நிரப்புன்னு சொல்லிட்டா அரைவாசி நிரம்புறதும் நிரப்புறது தான், முக்காவாசி நிரம்புறதும் நிரப்புறது தான். ஆனா அவங்க ஃபுல்லா நிரப்புனாங்கன்னு சொல்லி வேதம் அதை
வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இதுதான் முக்கியமான ஒண்ணு. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? நிரப்ப சொன்னா நிறைய நிரப்புனா, ஆண்டவர் குறிப்பா நம்ம கிட்ட சொல்றது, உனக்குள்ள எந்த இன்னர் அஜெண்டாவும் இல்லாம நான் சொல்றதுக்கு கீழ்ப்படிந்து செய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்வீங்களா? மாற்றம் வரணுமா? ஆண்டவர் முதல்ல நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, உன்னுடைய கீழ்ப்படிதலில் கர்த்தர் கை வைக்கிறார். என்ன கை வைக்கிறார்? ஒன்றை செய்யும் போது மனமாற செய். ஒன்றை செய்யும் போது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம் என்ற எண்ணத்தில் செய். ஒன்றை செய்யும் போது கர்த்தருடைய எதிர்பார்ப்பின்படி செய். செய்ய சொன்னாங்களேன்னு செய்யாத, ஆனா ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை அறிந்து செய். சொன்னதை செய்கிற ரோபோக்கள் இல்லை நாம். நமக்கென்று ஒரு சுய சித்தம் இருக்கிறது. அப்ப அந்த சுய சித்தத்தை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க நான் செய்துட்டேன், நீங்க சொல்லிட்டீங்க நான் சொல்லிட்டேன்றதை விட நீங்க எதிர்பார்க்கிறத நாங்க செய்யணும் ஆண்டவரே. அது நம்முடைய ஜெபமா இருக்கட்டும், அது நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்கட்டும். ஹல்லேலூயா. இவர்கள் கீழ்ப்படிந்ததற்கு காரணம், இவங்க உள்ளத்துல வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது. உள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு அவர் சொன்னதை கேட்டா, அவர் சொல்றதையும் உள்ளத்தில் இருக்கிறதை மிக்ஸ் பண்ணி நாமே ஒன்னு என்ன செய்துருவோம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றது என்னன்னா, அந்த ஊழியக்காரங்களை போல, அந்த வேலைக்காரரை போல எந்த உள்ளத்தில் அஜெண்டாவும் இல்லாமல் அவர் சொன்னதை கேட்டு அப்படியே செய்கிற ஊழியர்களாய், கீழ்ப்படியும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்க தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஆமென். புருஷனுக்கு கீழ்ப்படி, பெற்றோருக்கு கீழ்ப்படி, சபைக்கு கீழ்ப்படி, ஊழியக்காரருக்கு கீழ்ப்படி. நீ கீழ்ப்படிந்தால் மாற்றம் உண்டு. ஆமென். ஆண்டவரே இந்த ஆளை மாத்திருங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபம் பண்றீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றது, அவரை மாத்துறதுக்கு முன்னாடி நீ அவர் சொல்றதை என்ன செய். அவர் ஒரு சத்துருவாவே பார்க்கிறது. யார? புருஷனை ஒரு சத்துருவாவே பார்க்கறது. அவர் ரட்சிக்கப்படாத ஆளா இருக்கலாம், உங்களை விட அனுபவத்தில் கம்மியான ஆளா இருக்கலாம், குறைந்த ஆளா இருக்கலாம். ஆனா அவர் ஒழுங்கா ஜெபம் பண்ணாத ஆளா இருக்கலாம். உங்களுக்கெல்லாம் வெளிப்பாடு வரும், அவருக்கு அப்படிலாம் வெளிப்பாடெல்லாம் வராத ஆளா இருக்கலாம். ஏதோ சர்ச்சுக்கு வர்றேன் போறேன்னு அப்படியே வர்றதே பெரிய விஷயம் அப்படின்னு வர்ற ஆள்கிட்ட போய், இந்த ஆளுகிட்ட போயா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அந்த ஆள் சொல்றது முதல்ல என்ன செய். சொல்ல மாட்டீங்கல்ல, கீழ்ப்படிய சொல்வார். இந்த ஆள் இப்ப இதெல்லாம் மாறணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லும் போது, அவர் சொல்றது முதல்ல கீழ்ப்படினா நமக்கு ஏத்துக்கவே முடியாது. ஆண்டவர் நம்ம கிட்ட அதுதான் எதிர்பார்க்கிறார். எந்த இன்னர் அஜெண்டாவும் இல்லாம உள்ள நீ உன்னை வச்சுக்கிட்டு கீழ்ப்படினா கீழ்ப்படிய முடியாது. முதல்ல கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். சரி, இவங்க நிரப்பிட்டாங்களா, அடுத்து இன்னொரு விதத்தில் இன்னொரு கீழ்ப்படிதல் என்ன அப்படின்னா, இதை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்க. ஏன் அங்க கொண்டு போனோம்? கல்யாணத்தில் ஒரு விதமான டென்ஷன் டெவலப் ஆயிருக்குது. என்ன டென்ஷன்? திராட்சரசம் இல்ல இல்ல, சீக்கிரம் சீக்கிரம், எங்க இருந்து வரப்போகுது திராட்சரசம்? ஆண்டவர் இயேசுட்ட சொல்லிட்டோம், ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு டென்ஷன் நேரத்தில் இயேசு என்ன சொல்லி இருக்கலாம்? தண்ணி திராட்சரசமா மாறிடுச்சு, எடுத்து குடு சீக்கிரம் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இது ஏன் பந்தி விசாரிப்புக்காரத்தில் ஆண்டவர் கொண்டு போக சொன்னார்? அதுதாங்க மேட்ரு, அதுதான் விஷயம். என்னைக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஆள் நமக்கு மேல இருக்கிற அதிகாரத்துக்கும் கீழ்ப்படியணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சில பேரால ஒத்துக்கவே முடியல. ஆமா, நெவர் பைபாஸ் யுவர் மாஸ்டர். உனக்கு யார அதிகாரத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அவங்கள பைபாஸ் பண்றதுக்கு கர்த்தர் ஒரு நாள் அனுமதிக்கிறது இல்லை. கர்த்தருக்கு முதல்ல இன்னர் அஜெண்டா இல்லாம கீழ்ப்படியணும். அதே நேரத்தில் நமக்கு மேலே வைத்திருக்கிற அதிகாரத்துக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது கர்த்தருடைய தீர்மானம். ஆமென். நம்ம கீழ்ப்படிதல் எப்படி இருக்குது? நம்ம கீழ்ப்படிகிறது எப்படி? நம்ம கீழ்ப்படிதல் எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணி இருக்கிறோமா? யோனா மாதிரி நம்ம கீழ்ப்படுகிறோமா? யோனா எப்படி கீழ்ப்படிந்தார் தெரியுமா? நம்ம ஊர்ல ஸ்டாப் லைன் ஒன்று இருக்கு இல்லையா? ஸ்டாப் லைன் இருக்குதா? சிக்னலுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் லைன் இருக்கும். அந்த ஸ்டாப் லைன் இப்போ கேமரா வச்சுட்டாங்க, அதனால எல்லாம் ஸ்டாப் லைனுக்கு வேற முன்னாடி தான் நிற்கிறோம், வேற வழி இல்லாமல். ஆனால் கேமராலாம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாப் லைனை தாண்டி தான் போய் என்ன செய்ய வண்டிங்க. நம்மளே பின்னாடி நிறுத்தி யோசிப்போம், என்ன அங்கே போய் நிற்கிறான்? ரவுண்டானா இருக்கும், ரவுண்டானாக்கு பக்கத்தில் போய் நிற்பான், என்ன அது அங்கே போய் நிற்கிறான் அப்படின்னு.
என்ன சொல்லுது தெரியுமா? கீழ்ப்படிவோம், ஆனா நீங்க சொன்ன மாதிரி என்ன செய்ய மாட்டோம். நாங்க ஸ்டாப் லைனுக்கு தாண்டி தான் போய் கீழ்ப்படிவோம். நாங்க போவோம், ஆனா நினிவேக்கு போக மாட்டோம், தர்ஷீஸுக்கு தான் போவோம். கீழ்ப்படிவோம். 9:30க்கு ஆராதனை போட்டிருக்கீங்க, வருவோம், ஆனா 10 மணிக்கு தான் என்ன செய்வோம். புரியுதா புரியலையா? நம்ம கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு நம்ம செக் பண்ணுவோம். முதல்ல அதை ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா? இன்னர் அஜெண்டாவோட கீழ்ப்படுகிறோமா? இல்ல கீழ்ப்படிதலை நமக்கேற்றபடி கீழ்ப்படுகிறோமா? மாற்றம் வேணும்ல. ஆண்டவர் இன்னைக்கு சில விஷயத்தை ட்ரிம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறார். என்னன்னா, உன் கீழ்ப்படிதலை நீ கொஞ்சம் செக் பண்ணு. நான் உனக்கு உன்னில் எதிர்பார்க்கிறபடி நீ கீழ்ப்படுகிறாயா, இல்ல உன் இஷ்டத்துக்கு கீழ்ப்படுகிறியா? I know God is speaking to us very clearly in this. Amen. ஆமென் சொல்ல மாட்டீங்க? Hallelujah. கீழ்ப்படிய அங்க என்ன நடந்தது தெரியுமா? நடந்த 3 மாற்றத்தை நான் சொல்லுகிறேன். முதல்ல, தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. இரண்டாவது, தண்ணீர் தொட்டி திராட்சரச தொட்டியாய் மாறுறது. ஒரு காலத்துல தண்ணி தொட்டியா தான் அது இருந்தது. ஆனா இப்போ திராட்சை குறைவுன்னு சொன்ன அந்த வீட்டுக்குள்ள ஒரு தொட்டி நிறைய திராட்சரசத்தை கொள்ளும் அளவிற்கு தான் திராட்சரச தொட்டியவே கர்த்தர் உள்ள வச்சுட்டார். அப்படின்னா கர்த்தர் செய்த அற்புத மாற்றத்தை பாருங்க. இன்னொரு மாற்றம் என்ன? அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும், அந்த வீட்டில் வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அந்த வேலைக்காரன் இப்பொழுது ஆண்டவர் இயேசுவின் ஊழியக்காரனாய் மாறினான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்க? இதுதாங்க கர்த்தர் தரும் மாற்றம். ஒரு விஷயத்துல தானே நீங்க மாற்றத்தை எதிர்பார்க்கிறது. கர்த்தர் அந்த ஒரு விஷயத்தை மற்றும் மாற்றாமல் ஆண்டவர் சுற்றிலும் இருக்கிற அனைத்திலும் தேவன் கை வைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து, ஒன்றிலே கர்த்தர் குறைவு இருக்கிறது, அந்த குறைவு நிறைவாக வேண்டும், மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலையே மாற்றுகிற ஒரு அற்புதத்தின் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். உங்க வீட்டு சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். நீங்க ஒரு ஆள் தான் உங்க குடும்பத்துல ஜெபம் பண்ற ஆளா இருக்கலாம், உங்க குடும்பத்தையே கர்த்தர் ஒரு நாள் ஜெபம் பண்ண வைப்பார். நீங்க குடும்பமா சேர்ந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு உங்க ஹஸ்பண்ட் வந்து இறக்கி விட்டு போற ஆளா இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு நாள், இன்றைக்கு தேவன் நமக்கு ஞாபகப்படுத்தி சொல்லுகிற ஒன்று, மொத்த சூழ்நிலையை மாற்ற என்னால் முடியும். நான் மாற்றத்தை உண்டாக்குகிற கர்த்தர். He alone can bring in changes. He is the God who changes everything. He is able to change everything. Hallelujah. இன்னும் ஒரு 2 குறைவு. குறிப்பிட்ட திருமண வீட்டிலே ஒரு கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருந்தது. ஒரு குழப்பம் அந்த குடும்பத்தில், அந்த வீட்டில் இருந்தது, திருமண வீட்டில். இப்போ பார்க்குறோம், சிச்சுவேஷன் ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சு. ஆண்டவர் ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டார். அப்போ அங்கே சொல்லப்படுற ஒரு வார்த்தை, எதுக்காக நம்ம சூழ்நிலையை கர்த்தர் ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும், கண்ட்ரோல் பண்ணி எதுக்காக நம்ம கையில கொடுக்கணும்? ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஆளை முதல்ல கர்த்தர் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றார். ஆள் கண்ட்ரோல்ல வந்துருச்சுன்னா சூழ்நிலை தன்னை போல கண்ட்ரோல்ல வந்துடும். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, ஆள் கண்ட்ரோல்ல வர்றதில்லை. ஏன்னா ஏதோ ஆத்திரம் தோத்திரம்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஒரு அழிவு இருக்குது. இதில் ஒன்று ஆண்டவர் சொல்லி மாற்றணும் அப்படின்னா மாற்றம் வரமாட்டேனுது. ஆண்டவர் மாலை நேரத்தில் சொல்றது, உன் சூழ்நிலையில் மாற்றம் வரணும்னா நீ முதல்ல மாறு. ஆமென் ஆமென். ரொம்ப போரா இருக்குல்ல, கஷ்டமா இருக்குல்ல, நம்ம அங்கேயே காமிச்சு பழகிட்டோம். ஆண்டவரே காற்றும் கடலும் காற்றும் கடலும். ஆண்டவர் நம்மளையே பார்த்துட்டு இருக்காரு. நீ எப்படா பயத்திலிருந்து வெளியே வர போற? நீ எப்போ உன்னுடைய அவிசுவாசம் நீங்க போகுது? காற்றை பார்த்து இறையாத அமைதலாருன்னு அமைதலாயிடுச்சு. ஆனா இவனை மாத்துறதுக்கு தான் ஆண்டவர் போராடினாரு. ஆண்டவர் சொல்றது, உன் சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ணணும்னா நீ தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதே நேரத்தில் நீ ஒரு கண்ட்ரோலுக்குள்ள முதல்ல என்ன செய்? வரமாட்டேன். ஆமென். நம்ம ஒரு கண்ட்ரோலுக்குள்ள முதல்ல வரணுங்க. நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டா சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியா இந்த விஷயம்,
ஒரு ருசியுள்ள திராட்சரசம் அந்த வீட்டிலே இருந்தது. திருமண வீட்டில் நல்ல ரசம். அதை பத்தி சொல்றாங்க, இவ்வளவு ருசியுள்ள நல்ல ரசத்தை வச்சிருந்தீங்களே அப்படின்னு. எங்க இருந்து வந்தது இந்த நல்ல ரசம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதனுடைய இன்கிரீடியன்ஸ் திராட்சை பழமோ இனிப்போ ஈஸ்டோ இதுல போடல. இதுல ஒளிஞ்சிருக்கிறதெல்லாம் மறைந்திருக்கிறதெல்லாம் என்னன்னா அனுபவம், ஆண்டவர் இயேசுவின் கிருபை, கீழ்ப்படிதல், இவையெல்லாம் சேர்ந்து ஒரு ருசியுள்ள ரசம் அன்றைக்கு இந்த திருமண வீட்டிற்கு கிடைத்தது. குறைவு நிறைவாய் மாறினது. உங்க குடும்பத்தில் மாற்றம் வரணுமா? உங்க சூழ்நிலையில ஒரு மாற்றம் வரணுமா? கர்த்தர் எதிர்பார்க்கிறது உன் அனுபவத்தை ஓரங்கட்டு, ஆனால் ஒரேதாக ஒழித்து கட்டாதே. உன் அனுபவத்தை ஒரு அளவுக்கு நான் பயன்படுத்துவேன். ஆவியானவருக்கு நிரந்தர இடம், ஃபுல் கண்ட்ரோல் உண்டு. உன்னுடைய கீழ்ப்படிதலுக்கும் இதிலே முக்கியத்துவம் உண்டு. இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு ருசியுள்ள மாற்றப்பட்ட ரச அனுபவம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் என்னை மாற்றும், என் சூழ்நிலையில் மாற்றத்தை நீர் தருவீர். நான் உம்முடைய பிள்ளையாய் மாறி உமக்கேற்றவனாய் நான் மாறும் பட்சத்தில் என் சூழ்நிலையில் நீர் மாற்றத்தை கொடுப்பீர். எப்ப ரசத்தை தண்ணியை ரசமா மாத்தினாரு தெரியல. ஆனா எப்போ வேலைக்காரன் ஊழியக்காரனாய் மாறினான் என்பது தெரிந்தது. நம்ம மாற்றம் என்னைக்கு எக்ஸ்பிளிசிட்டா தெரியுதோ, நம்ம சூழ்நிலையின் மாற்றம் தானாய் நடைபெற கர்த்தர் உதவி செய்வார். நமக்குள்ளே நடக்கிற மாற்றங்கள் வெளிப்படையாய் தெரியட்டும். சூழ்நிலையில் நம்முடைய மாற்றத்தின் விளைவு சூழ்நிலையில் தெரிய கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ஆமென். தயவாய் இருக்கிற இடத்தில் எழும்பி நின்று ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன், நீர் எதிர்பார்க்கிறபடி கீழ்ப்படிவேன், எந்த இன்னர் அஜெண்டாவும் இல்லாமல் கீழ்ப்படிவேன், உமக்காக நான் நிற்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே, உருவாக்குமே. பாடுவீங்களா? உருவாக்குமே, உருவாக்குமே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்து. ஒரு ருசியுள்ள அனுபவம், ஒரு ருசியுள்ள ரசம் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். கர்த்தருக்கு ஏற்றவனாய் மாறு. One more time. என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், தருகிறேனோ உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். என் இஷ்டம் அல்ல ஆண்டவரே. ஓ என்னை தருகிறேன், தருகிறேன், படைக்கிறேன். ஓ உம் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. ஓ உருவாக்குமே, உருவாக்குமே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர்.